வனவிலங்கு தாக்குதல்களால் அச்சத்தின் பிடியில் கொடைக்கானல் மேல்மலை கிராம மக்கள். வனத்துறையின் பாராமுகத்தை கண்டித்து மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையத்தை முற்றுகையிட்டுள்ளனர் கிராம இளைஞர்கள். கொடைக்கானல் மலைப்பகுதியின் மேல்மலை கிராமங்களில் கடந்த சில மாதங்களாக வனவிலங்குகளின் அத்துமீறல் வாடிக்கையாகி உள்ளது. காட்டெருமைகள், காட்டுப்பன்றிகள், மயில்கள் உள்ளிட்ட வனவிலங்குகள் குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களுக்குள் நுழைவதால் மனிதர்களை தாக்கும் சம்பவங்களும் பயிர்கள் சேதமடைவதும் அச்சமூட்டும் வகையில் அதிகரித்துள்ளது. சமீபத்திய சம்பவமாக மன்னவனூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த குப்புலிங்கம் என்பவர் தனது தோட்டத்தை பார்வையிடச் சென்றபோது அங்கே முகாமிட்டிருந்த காட்டெருமை அவரை பலமாக தாக்கியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பி ஓடியுள்ளார். இந்த தொடர் சம்பவங்கள் கிராம மக்களிடையே பெரும் அச்சத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வனவிலங்குகளால் தங்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை கண்டித்து மன்னவனூர் கிராம இளைஞர்கள் ஒன்று திரண்டு மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையத்தின் நுழைவாயில் பகுதியில் சுற்றுலா பயணிகளை உள்ளே அனுமதிக்காமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் முக்கிய கோரிக்கைகள் இவையே: வனவிலங்குகள் ஊருக்குள் வருவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாய நிலங்களில் ஏற்படும் பயிர் சேதங்கள் மற்றும் மனித தாக்குதல்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், வனவிலங்குகள் நுழைவதை தடுக்க முடியாதென்றால் தங்களின் விவசாய நிலங்களையே வனத்துறையினரே ஒப்பந்தம் எடுத்து அதற்கான தொகையை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். கொடைக்கானல் மட்டுமல்லாமல் மேற்கு தொடர் மலைப்பகுதியை ஒட்டிய பல மாவட்டங்களில் வனவிலங்கு மனித மோதல்கள் ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. வனப்பகுதிகளில் ஏற்படும் உணவு மற்றும் நீர் பற்றாக்குறை, வனங்களின் எல்லையை ஒட்டி அதிகரிக்கும் மனித ஆக்கிரமிப்புகள் போன்ற காரணங்களால் விலங்குகள் ஊருக்குள் நுழைகின்றன. இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கடுமையாக பின்பற்றப்பட்டாலும் விவசாய நிலங்களில் பயிர் சேதங்களை ஏற்படுத்தும் காட்டுப்பன்றி, யானை, மயில் போன்ற விலங்குகளால் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர். இந்த மோதலுக்கு தீர்வு காண மத்திய, மாநில அரசுகள் தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். இளைஞர் அவரது தோட்டத்திற்கு சென்று பார்வையிட சென்றிருந்தார். அப்பொழுது காட்டு மாடு அவரை தாக்கி இப்பொழுது இளைஞர் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த போராட்ட களத்தில் நிரந்தர தீர்வு, இதுக்கு என்ன நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து அனைத்து இளைஞர்களும் ஒன்று சேர்ந்து போராட்ட களத்தில் இருக்கிறோம். இது நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு ஓய மாட்டோம் என்பதை என் வாயிலாக 2 நாளாகவே தோட்டத்தில் ரொம்ப காட்டு மாடு தொல்லை தாங்க முடியல. இருக்கிற விவசாயத்துக்குள்ளே அடிச்சு ரொம்ப தின்னு முடிச்சு வேலையை முடிச்சிருச்சு. அது எங்கள் அப்பா ஃபோன் போட்டு சொன்னதுக்கு காலையிலேருந்து 2 நாளாக வரேன்ட்டு வரவே இல்லை. அவங்க ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டாங்க. சரி விட்டு நேற்று சாயந்தரம் நான் போகலான்ட்டு போனேன். புதர்லேருந்து வந்து மாடு தள்ளி விட்டு போயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறோம்னா, ஒன்று அந்த இடத்த குத்தகைக்கு எடுத்துக்கோங்க, போகிறதுக்கு 5 லட்சம் கொடுத்துருங்க, இல்லையா வர விடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.